இதை நாம் இட்லி தோசையுடன் சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் வைத்து செய்யும் ஒயிட் குருமாவிற்கு உருளைக்கிழங்கு வெங்காயத்தை நறுக்கி எடுத்து விடலாம். இந்த அளவு தேங்காயுடன் ஒரு ஸ்பூன் கசகசா, சிறிதளவு முந்திரி பருப்பு, சிறிதளவு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், சிறிதளவு தண்ணீர் சேர்த்து ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். இந்த அளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். வெங்காயத்தை இந்த அளவு பொடியாக நறுக்கிய பின் உருளைக்கிழங்கு இந்த அளவு சிறு துண்டுகளாக நறுக்கி விடலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, ஏலக்காய் சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவு வதங்கவும் 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்து விடலாம். நாம் மசால் பொடி எதுவும் சேர்க்காததால் இந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸை சேர்த்து விடலாம். 1 நிமிடம் வெங்காயத்துடன் வதக்கிய பின் அரைத்து தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். தேங்காய் விழுது சேர்த்து 1 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸுடன் நன்றாக மிக்ஸ் ஆகவும் குருமாவிற்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். இந்த அளவு தண்ணீரே சரியாக வரும். குருமாவிற்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். இந்த அளவு குருமா கொதித்து வரும் பொழுது 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து விடலாம். கரம் மசாலா பொடி போடுவதால் குருமா மிக சுவையாக இருக்கும். நாம் மூடி போட்டு 2 விசில் வைத்து இறக்கி விடலாம். 2 விசில் வரவும் இறக்கி விடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும் திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க வெள்ளை குருமா அருமையாக ரெடி. நாம் கருவேப்பிலை தூவி வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். இந்த அளவு பதமாக இருந்தால்தான் சப்பாத்தி பூரியுடன் சாப்பிட அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு வெங்காயம் இருந்தால் 10 நிமிடத்தில் இந்த சுவையான குருமாவை செய்து விடலாம். நாம் தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு அரைத்து செய்வதால் மிக மணமாக இருக்கும். இதை நாம் இட்லி தோசையுடன் சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு சப்பாத்தியுடன் கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த ஒயிட் குருமாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.